காங்கிரஸ் கட்சியின் தலைவராக, மாநில தலைவராக, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக, அதன் சட்டமன்ற குழு தலைவராக இருந்த செல்வ பெருந்தையா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம். மிக ஒரு குரூஷியலான ஒரு டைம், பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நடுவுல ஒரு அறிவிப்பு மாநில தலைவரா எப்படி பார்க்கிறீங்க? எவ்வளவு கடினமான சவால்கள் உங்க முன்னாடி இருக்கு? சவால்கள் பெரியதாக இருப்பதாக நான் ஒன்றும் தெரியல. அகில இந்திய தலைமை என் மீது நம்பிக்கை வைத்து, குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு நம்பிக்கை வைத்து சட்டமன்ற கட்சி தலைவர் பொறுப்பை என்னிடம் வழங்கினார்கள். இப்பொழுது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பொறுப்பை வழங்கியிருக்கிறார்கள். இந்த காங்கிரஸ் கட்சி தலைவர் பொறுப்பு என்பது பொறுப்புக்குரிய பொறுப்பு. ஏனென்றால் வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்கள், தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தார். பெருந்தலைவர் காமராஜர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தார். இப்படி ஒரு முதுபெரும் தலைவர்கள், வரலாற்றுக்கு சிறப்புரிய தலைவர்கள் உட்கார்ந்த நாற்காலி அது. அந்த நாற்காலியில் உட்காரும் பொழுது கண்ணியமாக, அடக்கமாக எல்லா தலைவர்களையும் அரவணைத்து இந்த கட்சியை வளர்ப்பதற்கு, காங்கிரஸ் பேரியக்கத்தை முன்னெடுப்பதற்கு எல்லா வேலை திட்டங்களையும் நாங்கள் சேர்ந்து முன்னெடுப்போம். தமிழகத்துல பாஜக ஒரு முக்கியமான அவங்க ரோலை பிளே பண்ணிட்டு இருக்காங்கன்றத பார்க்க முடியுது. சில தலைவர்கள் உங்கள் கட்சியை சார்ந்தவர்களோ அதை பத்தி எல்லாமே விமர்சனம் செஞ்சிருக்காங்க. பாஜகவுக்கு களத்துல எப்படி சவாலாக இருக்க போது, குறிப்பா அந்த தேர்தலில் வியூகங்கள் எப்படி வகுக்க போறீங்க? பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை, தமிழ் மண்ணில் வேலை கிடையாது. இந்த மண்ணில் அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த மண் புரட்சிகரமான மண், சமூக நீதிக்கான மண். சமூக நீதியை பேசும் கட்சிகள் தான் இங்க இருக்கும். சமூக நீதிக்கு எதிரான கட்சி பாஜக என்பது அனைவரும் அறிந்தது. ஆகையால் பாஜகவுக்கு இங்க வேலையே கிடையாது. தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் அந்த கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன். அந்த தொகுதி உடன்படிக்கை வரக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு மாற்றம் அகில இந்திய அளவில் இருக்குன்னு போன ஆண்டே எதிர்பார்க்கப்பட்டது. இந்த ஆண்டுல தேர்தல் நெருக்கத்தில் கொடுக்கறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? இல்லை, கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய தலைவராக இன்று வரை இருந்த அண்ணன் அழகிரி அவர்கள் இதே மாதத்தில் 14ஆம் தேதி தான் அவர் பொறுப்பேற்றார். இன்று தேதி 18. 3 நாட்கள், 14, 15, 16, 4 நாட்களுக்கு பிறகு நியமித்திருக்கிறார்கள். இதில் ஒன்றும் வித்தியாசம் இருப்பதாக எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியோட வியூகம், திராவிட முன்னேற்ற கழகத்தோட இணக்கம் எப்படி இருக்கும், எப்படி புரியும்? இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் வலிமையாக இருக்கிறது, தோழமையோடு இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது. நம்பிக்கைக்குரிய கூட்டணியாக நாங்கள் தொடர்ந்து 4 தேர்தலை சந்தித்து இது 5வது தேர்தலை சந்திக்க போகிறோம். உங்க கட்சி தொண்டர்களுக்கு இந்த உட்கட்சி பிளவு, இல்ல உட்கட்சி பூசல், இது மாதிரி அணி பிரிவெல்லாம் இல்லாம கொண்டு போறதுக்கு செல்வ பெருந்தகை அவர்களுக்கான அழைப்பை எப்படி விட போகிறார்? என்ன செயல்பாடு மூலம் அதை விளக்க போகிறார்? இந்த தேசத்தை மீட்டெடுக்க ஜனநாயக சக்திகளோடு இணைந்து காங்கிரஸ் பேரியக்கத்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்று எல்லோருக்கும் வேலை திட்டங்கள் இருக்கின்றன. மூத்த தலைவர்கள், அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்களோடு அனுசரித்து, அவர்களை அரவணைத்து, அவருடைய ஆலோசனையை பெற்று எல்லோரும் சேர்ந்து காங்கிரஸ் பேரியக்கம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு தேவை. இந்தியாவிற்கு வழிகாட்டுகின்ற மாநிலமாக, வழிகாட்டுகின்ற தமிழ் நபகத்தை சார்ந்த காங்கிரஸ் கட்சியாக இதை முன்னெடுப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் தொண்டர்கள், தலைவர்கள் சேர்ந்து எடுப்போம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மிக நன்றி. உங்களுடைய பயணம் இன்று கூடுதலான பொறுப்போட மேலும் செல்ல போகிறது. உங்களுக்கு வாழ்த்துக்களை நியூஸ் 18 சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஒளிப்பதிவாளர் மார்ட்டினுடன் நியூஸ் 18 செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.